ஹலோ, இன்றைக்குள்ள லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பிரியாணி கூட சைட் டிஷ், கொஞ்சமாக சிக்கன் கிரேவி. பிரியாணியில் ஃபேட் நிறைய இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறவங்க இது சாப்பிடலாம். அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. கொலஸ்ட்ரால் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதனால் அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. டயபெட்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக சுகர் லெவல் ரைஸ் ஆகும். என்றைக்காவது ஒரு நாள் கம்மி அளவில் சாப்பிட்டுக்கலாம். சுகர் லெவல் ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக லெமன் போட்டு உப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சூடாக குடிக்கும்போது நம்ம குடலில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் அது ஒட்டி இருக்கும். நம்ம அந்த பிரியாணி எல்லாம் சாப்பிடும்போது அந்த ஃபேட்டெல்லாம் வந்துட்டு நம்ம டைல்யூட் ஆகி போயிடும். இது ஜீரணமும் ஆகும். இது வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்காது. இது உடனே குடித்தோம்னா நம்ம இந்த சோடா அந்த வேறு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கடையில் இருக்கிறத வாங்கி குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த மாதிரி போட்டு குடித்தோம்னா இது ரொம்ப நல்லது. அதாவது நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது ஃபீல் பண்ணால் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி லெமனில் உப்பு போட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் வேணும்னா கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கூட போட்டுக்கலாம். அப்போ சுகர் லெவல் கொஞ்சமாக கம்மியாகும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சண்டே.